ஃப்ரிட்ஜில் கத்தி வைக்கிறதுக்கும் வெங்காயத்துக்கும் என்ன சம்மந்தம்? 1/2 கிலோ வெங்காயமாக இருந்தாலும் அசால்ட்டாக அறியலாமா? அது எப்படி அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைசால், ஹார்பிக்கு இந்த மாதிரி பாட்டில்கள் காலி ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அதை நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு தான் பயன்படுத்த போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இதில் காலியான லைசால் பாட்டிலை எடுத்துக்கிட்டேன். அந்த பாட்டிலில் இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிசைன் வேணுனாலும் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டிலை உங்களுக்கு டிசைன் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் முதல்ல ஸ்டிக்கரை பிக்காமவே அப்படியே கட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதலையே ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டிசைன் போட்டு கட் பண்ணுறதாலும் சரி, நான் கட் பண்ணும்போதே ஏதோ ஒரு கோணலாக போகுதேன்னு பார்த்தா அது அழகான ஒரு ஷேப் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அடியில் இந்த மாதிரி ஆணியை சூடு பண்ணிவிட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஹோல்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே நீங்கள் கலர் பேப்பர் எதனா ஒட்டினா இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாவது கலர் பண்ணுறதாலும் சரி, நான் நெயில் பாலிஷை வச்சு டிசைன் மாதிரி சின்னதாக ஸ்மைலி மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இந்த ஹோல்டருக்கு பின் சைடில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். நான் ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டேன், நீங்கள் 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் நூல் கட்டி தொங்க விட்டாலும் விட்டுக்கலாம், இல்லைனா பின்னாடி ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டி அதை வாஷ் பேஷன் சிங்க் ஏரியாவில் ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஹேங் பண்ணுற மாதிரி தொங்க விட்டுட்டேன். இதில் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற ஷேவிங் செட்டை தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த ரீயூஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இதனுடைய பாதி பாகத்தை இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணேன். அதையும் என்னன்றதை கடைசியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மர ஐட்டங்களை இந்த குளிர்காலத்தில் பூரணம் பிடிக்காமல் பாதுகாக்கலான்றதை பார்க்கலாம். இந்த மர சாமான்கள் மேலே, அதாவது மரக்கரண்டி ஆகட்டும், இல்லைனா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டைகளாகட்டும், எல்லாத்து மேலேயும் ஒரு மாதிரி மையம் பூத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் லெமன் பாதி எடுத்து அதை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவிடுங்க, இல்லைனா கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க, இல்லைனா ஒரு வைப்பிங் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற இந்த வைப்பிங் கிளாத் வச்சு தான் நான் இன்றைக்கி தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சி எடுத்த பிறகு நமக்கு வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும் விளக்குக்கு ஊற்றுற விளக்கெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றாதீங்க, விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த விளக்கெண்ணெயை 2 சொட்டு விட்டு அந்த சப்பாத்தி கட்டையை நல்லா தேய்ச்சி கொடுங்க. உருட்டுற கட்டையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு எடுத்து வச்சிங்கன்னா அது மேலே பிடிக்கிற பூஞ்சான் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். இதே டிப்ஸை நீங்கள் மரக்கரண்டிக்கும், நம்ம தோசையெல்லாம் ஊற்றும்போது இருக்கக்கூடிய அந்த கரண்டிக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மரக்கரண்டி. இதுக்கும் இதே உப்பு கலந்த அந்த லெமனை வச்சு தான் நல்லா தேய்ச்சி கொடுக்குறேன். தேய்ச்சிட்டு கூடவே குட்டி டீஸ்பூன், மர டீஸ்பூன்லாம் இருக்குதுங்களா, அதையும் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு தொடச்சிட்டு அந்த எண்ணெயை தடவி விடுங்க. அப்படி ஆமணக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா, விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சோம்னாலும் இந்த மழை காலம் குளிர்காலத்தில் இந்த மாதிரி தான் பூஞ்சை மாதிரி பிடிச்சிடும். அதுக்கு நம்ம இந்த டிப்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உடனுக்குடன். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம பசங்களுக்காக நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் சின்ன சின்ன கப்ஸு வாங்கியிருப்போம். அந்த மாதிரி கப்புங்களை பழசாயிடுச்சின்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். முதல்ல நான் இந்த டீஸ்பூனுங்களை ஒரு எண்ணெய் பாட்டில் மூடி இருந்தது, அந்த மூடியை தான் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் வச்சுருந்தேன் இந்த டீஸ்பூனுங்களை. இப்போ அதே ஹோல்டரோடு தூக்கி இந்த பெரிய கப்பில் வச்சுக்கிறேன். இதில் கூடவே நாம் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி, கத்திரிக்கோல் இதெல்லாமும் அது கூடவே வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக வசதியாகவே இருக்கும். காலையில் பசங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி டீஸ்பூன்லாம் எங்கேயும் வச்சுட்டு தேட வேண்டாம். இந்த மாதிரி பெரிய ஹோல்டராக இருந்தால் ரொம்ப வசதியாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம்.
கத்தியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெங்காயத்தை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. சில வெங்காயங்களை அரியும் போதே நமக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். அந்த மாதிரி இனிமேல் கண்ணெரிச்சல் இல்லாமல் 1/2 கிலோ வெங்காயமாக இருந்தாலும் அசால்ட்டாக அரியறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா ஒரு கிணத்துல கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி ஐஸ் க்யூபையும் நீங்கள் போட்டு வச்சு வெங்காயம் கட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வச்சு இந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ வெங்காயத்தை அரிய போகிறோம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு நீங்கள் அரியும் போது துளி கூட கண்ணெரிச்சல் இருக்கவே இருக்காது. நிறைய வெங்காயம் அரியிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப் போட்ட தண்ணியில் அந்த கத்தியை அப்பப்போ உள்ளே விட்டுவிட்டு அப்புறமா எடுத்து அரிஞ்சு பாருங்கள். இல்லைன்னா ஐஸ் க்யூப்பை எடுத்து அந்த கத்தி மேலே தேய்ச்சிட்டு அப்புறமா அரிஞ்சு பாருங்கள். கண்ணெரிச்சல் இருக்கவே இருக்காது. வெங்காயம் அரியும் போது கண்ணெரியாமல் இருக்கிறதுக்கு வேறு எதனா டிப்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதை யாருமே சொல்லலையே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கண்ணெரிச்சல் இல்லாமல் நம்ம 1/2 கிலோ வெங்காயமாக இருந்தாலும் அசால்ட்டாக அரிஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரைத்தாலாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற காரம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் அந்த வெங்காயத்தை போட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டோம்னா அந்த காரமும் போயிடும். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்த லைசால் பாட்டிலோட மேல் பக்கத்தை இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டேன். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க் ஏரியாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் முதல்ல இதை டபுள் சைட் டேப் இருந்தால் அதை ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரண டேப்பையே 2ஆக மடித்த மாதிரி சுருட்டி ஒட்டிக்கிட்டு அதை இந்த டப்பாவில் பின்னாடி ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் கிச்சன் சிங்க் ஏரியாவில் தான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி 2 பக்கத்தையும் சேர்த்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் டேப்பு ரெடி ஆகிடும். டபுள் சைட் டேப்பு இல்லையேன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேண்டாம். டபுள் சைட் டேப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சும் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா ஒரு நூல் போட்டு அந்த டப்பாவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் நூல் போட்டு கூட நம்ம அந்த இடத்துல ஏதாவது மாட்டுற மாதிரி இருந்தால் மாட்டி வச்சுக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் சாமான் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரு இல்லைன்னா நம்ம சாதாரண ஸ்க்ரப்பரையும் இதில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா கழுவிட்டு இதில் போட்டு வச்சிட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லும் போயிடும். அந்த ஸ்க்ரப்பரும் நல்லா காஞ்சி நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீயூஸ் ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் கிளீனிங்காக நான் செஞ்ச இந்த ரீயூஸ் ஐடியாலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.